சிவா அப்படின்னா ஆர்வமா செல்ல பாக்குறா? மச்சான் இந்த குரம் கூட ஜோடியா தானே இருக்குது. ஆனா நம்ம இன்னமும் உண்டி கட்டியா தான்டா இருக்கோம். ஆமா மச்சான், நமக்கு யாருமே இல்லடா. நம்மளும் எவ்வளவு நாளைக்கா உண்டி கட்டியாவே இருக்குது. மச்சான் உனக்கு வேலை தானே, 2 நாள்ல வேலைக்கு போறா. என்னடா சிவா, வேலைன்னு சொன்னது அப்படியே ரெடி ஆயிட்டா? அப்படி என்ன தான்டா ஆச்சு உனக்கு? மச்சான் எனக்கும் எங்க அப்பாவுக்கு செம சண்டை ஆயிடுச்சு. எனக்கு வெறி ஆயிடுச்சு. வேலைக்கு போயே ஆகணும். உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லடா, உனக்கு திட்டத்து தான் வேலையே. நான் ஒண்ணுமே பண்ணலடா. சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தேன். நீ சாப்பாடு தான் சாப்பிடற இல்ல வேற எதனா சாப்பிடறேன்னு கேக்குறாரா. அப்படி என்னடா பண்ணா? சாப்பாடு தூக்கி வச்சிட்டியா? இல்ல மச்சான் சாப்பிட்டேன். சட்டை கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். சிவா ஏதோ வேலைக்கு போலாம், நீ என்னடா ஆச்சு? மச்சான் இப்ப நான் யோசிக்கணும்டா. ஒரு டீ ஒண்ணு குடிச்சேன்னு வச்சுக்க, மைண்ட் கரெக்ட் ஆயிடும். 5 minutes later. மச்சான் தான் மச்சான். மச்சான் என்னடா யோசிச்சியா? மச்சான் தூ மாறி இல்லையா, 2 போட்டா சொல்லு. சிவா நாளை இருந்து நல்ல வேலைக்கு போலாம்ல. இருடா, 4 பேர்ட்ட கேட்கறதுல யோசிச்சுடா. நான் மச்சான் ரொம்ப நேரம் யோசிக்கிற. வேலை கன்ஃபார்ம் தானே? யோசிச்ச மச்சான். பெரிய வேலையா ஒண்ணு இருக்குது. பில் பே பண்ணிட்டு வா சொல்றேன். மச்சான் அப்படி என்னதான்டா யோசனை வந்து இந்த? மச்சான் நானும் 10 தடவை யோசிச்சுட்டா. டீல சுத்தமா சர்க்கரையே கிடையாது, பஜ்ஜில சுத்தமா உப்பே கிடையாது. இதான் மச்சான் யோசிச்சான். இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா?